நம்ம எப்படி அடாப்ட் ஸ்கேன் யூஸ் பண்ணுறது பார்த்துருக்கோம். ஓகே காய்ஸ், இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், வீடியோக்குள்ளே போகும். இந்த அடாப்ட் ஸ்கேனை உங்கள்கிட்ட இப்போ ஃபோனில் இல்லாட்டி நீங்கள் போய் ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணுங்கள். ஸ்கேனர் வந்து மொத்தமாக ஸ்கேனர்ஸ் வந்து ஒரு ஃபோனுக்கு அவசியமான ஒரு ஆப். அதே மாதிரி அதில் ஸ்கேனர்ஸில் பெஸ்ட்டான ஸ்கேனர் ஆப் வந்து அடாப்ட். என்னை பொறுத்த வரைக்கும், உங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு தெரியாது. இந்த ஆப்பை வச்சு நீங்கள் பிடிஎஃப் உருவாக்கலாம். அப்புறம் இன்னும் அடாப்ட் ரீடர்னு இருக்குது, அதை வச்சு நீங்கள் வந்து இந்த பிடிஎஃப்ஸ் அதெல்லாம் ரீட் பண்ணலாம், எடிட்டும் பண்ணலாம், ரீடும் பண்ணலாம். இதனால உங்களுக்கு நிறைய யூசஸ் இருக்குது. இந்த அடாப்ட் ஸ்கேனர்னால் நீங்கள் ஏகப்பட்ட ஸ்கேன் இது ஸ்கேன் நிறைய எக்ஸட்ரா நிறைய இருக்குது. ஓகே காய்ஸ், இந்த அடாப்ட் ஸ்கேனர் தான் ஈஸியான மெத்தட். இப்போ வீடியோ இந்த அடாப்ட் ஸ்கேனுக்குள்ளே போய் இந்த வீடியோவை எப்படி பாருங்கள் முழுசாக, அப்போ தான் நீங்கள் அடாப்ட் ஸ்கேன் எப்படி யூஸ் பண்ண நாங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி தருவோம். இப்போ வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் உள்ளே போகிறீங்கன்னா அவங்க இமெயில் ஐடி கேட்பாங்க. நான் வந்து ஏற்கனவே போனதுனால அதனால் ஏற்கனவே க்ரியேட் பண்ணிட்டேன். எங்கள் இமெயில் ஐடி நான் க்ரியேட் பண்ணிட்டேன். அப்போ அடாப்ட் ஸ்கேன், ரெஃபரன்ஸ், ஹெல்ப், ரேட்டர், ஆன்லைன் சப்போர்ட், ஃபோரம், சார்ஜஸ் இதெல்லாம் இருக்கும். இது வந்து நான் உருவாக்கின பிடிஎஃப். இது எப்படி உருவாக்கணும் நான் இப்போ சொல்லித்தர போகிறேன். இதை வந்து நம்ம வந்து நீங்கள் வந்து பிரிண்ட்டும் பண்ணலாம், டிவைஸில் காப்பியும் பண்ணி வச்சுக்கலாம், மாடிஃபை கூட பண்ணலாம். இதை நீங்கள் ஷேர் பண்ணி இமெயிலில் ஷேர் பண்ணலாம், காப்பி பண்ணலாம். இது ஃபஸ்ட் இப்போ வந்து நம்ம வந்து இங்கே வந்து எல்லா ஸ்கேனையும் பார்க்கலாம். எல்லாம் வேணாம், ஆக்ரோபாட்னுக்கும் இதை வச்சு நீங்கள் பிடிஎஃப் ரீட் பண்ணலாம். ஆனால் அது டவுன்லோட் பண்ணலாம். ஆக்ரோபாட் ரீடர். ஓகே, நாட் நோன்னு நான் இப்போ இருக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து எப்படி ஸ்கேன்ஸ் பண்ணலான்னு இப்போ கற்றுக்க போகிறோம். நீங்கள் இப்போ சப்போஸ் ஃபோட்டோ எடுக்கணும், அந்த ஸ்கேனை ஃபோட்டோ எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா, இப்போ நீங்கள் எதாவது பேப்பர்னால் அது பேப்பருக்கு முன்னாடி வச்சு இதை அழுத்தி ஃபோட்டோ எடுக்கணும். இதை மாதிரி அவங்களே இது பண்ணுவாங்க. நீங்கள் இப்போ சப்போஸ் வந்து ஃபோட்டோ எடுத்துட்டீங்க, அது வந்து பிடிஎஃப் உருவாகணுன்னா இங்கே இருக்கும். இந்த ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே ஏகப்பட்ட ஃபோட்டோஸ் வரும். இந்த ஃபோட்டோஸ்லேருந்து எதாவது நீங்கள் சில ஃபோட்டோஸ் எடுத்து இது பண்ணலாம். நான் இப்போ வந்து 2 ஃபோட்டோஸ் எடுக்கிறேன், டிக் பண்ணுறேன். இங்கே 2 ஃபோட்டோஸும் பிடிஎஃப் ஃபோட்டோ ஆகிடுச்சு. சில இதில் கட் ஆகிடும். நீங்கள் வந்து கட் பண்ணுற முன்னாடி நீங்கள் பார்த்து பிடிஎஃப் எடுக்கணும். நான் வந்து ஷீட் எடுக்கல, நான் வந்து ஒரு பிக்சர் எடுத்துக்கிறேன். அதனால தான் இந்த மாதிரி ஆஃப் ஆகுது. நீங்கள் இப்போது சப்போஸ் கேமரா எடுத்து நான் டவுன்லோட் பண்ண இமேஜஸ் இது, அதனால தான் இப்படி ஆஃபாக இருக்குது தெரியாமல். இங்கே ரைட்டிங்ஸு ஃபுல்லாக நீங்கள் இப்போது சப்போஸ் எடுத்து பிக்சர் எடுத்துட்டீங்க, அது வந்து பிடிஎஃபாக மாற்றிங்கன்னா அது ஃபுல்லாக இருக்கும். அங்கே இருக்கிற பார்டர்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. ஓகே, நீங்கள் வந்து இங்கே ஃபுல்லாக இங்கே எடிட்டிங் எல்லாமே ஆட் பேஜ், ரெக்கார்டர், கிராப், ரொட்டேட் அண்ட் எக்ஸட்ரா நிறைய இருக்கும். டெலீட் கூட பண்ணலாம். நீங்கள் அதில் வந்து இது தேவையில்லாட்டி நீங்கள் டெலீட் பண்ணிடலாம். இது ஒரு பேஜாக ஆக்கிடலாம். இங்கே வந்து நம்ம வந்து இது உங்கள் பேர், அந்த இதுக்கு பிடிஎஃப் பேர் வந்து வேர்ஸ்ன்னு அடிக்கிறேன். நான் வேர்ஸ்ன்னு அடிச்சுட்டு டன் நான் கொடுக்குறேன். அப்போ சேவ் பிடிஎஃப். நீங்கள் எல்லாமே உங்களுக்கு செக் பண்ணிட்டீங்கன்னா சைஸை மாற்றி க்ளீனப் எல்லாமே கலர் இதெல்லாம் மாற்றி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் சேவ் பண்ணிடலாம். அவங்க இது சேவ் ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த டைமிங் கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். இங்கே வந்து ஷேர் அப்படியே நீங்கள் ஷேர் பண்ணலாம். அது நான் ஒரே ஒரு ஸ்லைட்னால சீக்கிரமாக ஆயிடுச்சு. நீங்கள் இப்போ நிறைய ஸ்லைட்ஸ் எடுத்திங்கன்னா ரொம்ப நேரம் எடுக்கும். இதை மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே வந்து 3 ஸ்லைடு இருக்குது. இந்த 3 ஸ்லைடுனால கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. இங்கே ரீரைட் கூட நீங்கள் பண்ணலாம். இந்த இதை நேமை வேணாட்டி கேன்சல்னு வச்சுருங்க. சர்ச் எதாவது லெட்டர் சர்ச் பண்ணுறது அது மாதிரி எதாச்சுன்னா பண்ணலாம். இது வந்து இமேஜ்னால கொஞ்சம் சர்ச் பண்ணுறது கஷ்டம். இங்கே வந்து ஆக்ரோபாட் பண்ணி இதை ரீட் பண்ணி எதாவது எடிட் பண்ணுமா எடிட் பண்ணலாம். ஓகே, இது கமெண்ட், இதில் எதாவது கமெண்ட் அடிக்கலாம். அது இங்கே ஆக்ரோபாட் இருக்குது. ஆக்ரோபாட்டில் வந்து நீங்கள் வந்து ஆக்ரோபாட் இருந்தால் கமெண்ட்டும் பண்ணலாம்,
அதாவது ஆக்ரோபாட்டும் பண்ணலாம், அதான் அதை எடிட் பண்ணுறது. ஓகே, நீங்கள் நீங்கள் வந்து இப்போது இது அபவுட்ஸ், இது அவங்க அடாப் ஸ்கேனை பற்றி நீங்கள் வந்து அடாப் ரீடர்னு பிசியில் டவுன்லோட் பண்ணலாம். அடாப் ஸ்கேனர் பிசியில் டவுன்லோட் பண்ணுறது கஷ்டம். அது வந்து தீம் நீங்கள் மாற்றிக்கலாம், அது உங்கள் இஷ்டம். இங்கே போய் செட்டிங்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். இது கேட்சே கிளியர் பண்ணிக்கலாம். சேவ் அப் டு 702 KB. இது கிளியர் பண்ணிங்கன்னா இன்னும் கேட்சில் தேவைப்படுறதுலாம் கேட்ச் பண்ணிடலாம். இப்போ வந்து நீங்கள் சப்போஸ் பிசியில் டவுன்லோட் பண்ண வச்சுக்கா ரொம்ப கஷ்டம். ஏன்னா பிசியில் இந்த இது கிடைக்காது. ஏன்னா இந்த இது மாதிரி இந்த மாடலுக்கு என்னது பிடிஎஃப் ஆப் டவுன்லோட் பண்ணலாம் அடாப் ஸ்கேனர். ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நான் டவுன்லோட் பண்ணி பார்த்தேன், விண்டோஸ் 10 நான் பண்ணி பார்த்தேன். எங்கள் பிசி வந்து என்ன விண்டோஸ் 10 பண்ணி பார்த்தேன், எங்களுக்கு கிடைக்கல. வெறும் அடாப் ரீடர் தான் இருந்துச்சு. ஏன்னா நீங்கள் இப்போ சப்போஸ் அடாப் ஸ்கேனர் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னது பிசியில் ரொம்ப கஷ்டம். ஏன்னா கேமரா வெப் கேமில் கரெக்டாக இருந்தால் பார்க்கவே நேரம் போயிடும். அதுவே ஒரு தலைவலி. ஆனால் ரொம்ப இது நிறைய ஸ்பேஸ் இழுக்கிறதுனால நீங்கள் இப்போ பிடிஎஃப் உருவாகும் போது சில ஸ்பேஸ் கட்டாக நிறைய சான்ஸ் இருக்குது. ஆனால் இந்த பிசிக்கு இந்த ஆப்பு சூட்டபிள் இல்லை. நீங்கள் வேணால் இது மொபைலில் இதுதான் சூட்டபிளாக இருக்கும். ஈஸியாக நீங்கள் எடுத்துடலாம் ஃபோட்டோஸ் மொபைலில். நீங்கள் இப்போ அவசரமாக அனுப்பணும்னு வச்சிங்கன்னா மொபைல் தான் பெஸ்ட். ஏன்னா பிசி எங்கேயும் கொண்டு போக முடியாது, மொபைல் தான் கொண்டு போக முடியும். மொபைலில் அவசரமாக எடுக்கணும். அவசரமான இதுனால் மொபைல் ஈஸியாக பண்ணிடலாம். பிசியில் கொஞ்சம் டைம் எடுக்கும். அடாப் ரீடர் அது ஒரு ஆப் இருக்குது. இது அடாப் ஆக்ரோபாட் ஒன்று இருக்குது, அடாப் ரீடர்னு ஒரு ஆப் இருக்குது. அதுவும் எடிட்டிங் தான், ஆனால் கம்ப்யூட்டருக்கு இதையும் டவுன்லோட் பண்ணலாம். ஆக்ரோபாட் ரீடர் ரெண்டுமே ஒன்று தான், ஆனால் இதில் பேர் வித்தியாசம், அதுலேயும் பிசியில் வித்தியாசமாக இருக்கும். அதில் இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கோன்னு நினைக்கிறேன் காய்ஸ் இந்த வீடியோ. இப்போ நான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோ போட போகிறேன். என்னது அடாப் ரீடர் பற்றி. அது எங்கள் பிசியில் இருக்குது, அதை எப்படி யூஸ் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளனேஷனோடு சொல்கிறேன். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சுக்கோன்னு நினைக்கிறேன். அடாப் ஸ்கேனர் பற்றி சொன்னது எல்லாமே. ஓகே காய்ஸ், பாய்.